இப்போ இந்த செய்யுளை பார்க்க முன்பு நம்ம இதுக்கான பின்னணியை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சரி, அப்போ பாடல் இப்போ இது வந்து இந்த பாடலை பாடியவர் வந்து ஒரு பெண் புலவர் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அது பொதும்பிற் புல்லாலங்கண்ணியார் என்கின்ற ஒரு பெண் புலவர் தான் இந்த பாடலை பாடியிருக்கார். எனவே ஒரு காதல் உணர்வுகளை ஒரு ஆண் சொல்லுவதற்கும் ஒரு பெண் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் பாடலை பார்த்தீங்கன்னா அப்படி இப்போ உதாரணமாக நீங்கள் பாடல் இப்போ நாமுத்துக்குமாட கவி வரிகள் எழுதக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்குது. நான் வைரமுத்துட பாடல்களை பார்த்தா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். சரியா? அதே போல் இப்போ நீங்கள் தாமரைன்னு ஒருத்தர் இருக்காங்க தானே, தாமரைங்கிற ஒரு பாடலாசிரியர் இருக்காங்க, பாடலாசிரியர். அவங்களோட பாடலை சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள், அதோட வரிகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அந்த காதலை ஒரு பெண் மனநிலையிலேருந்து சொல்கிறதுக்கும் ஒரு ஆண் மனநிலையிலேருந்து சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆண் மனநிலை எப்படி இருக்குங்கிற அந்த விஷயத்த ஒரு பெண் வந்து இலக்கியம் படைக்கும் போது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எனவே இந்த பாடல், அதாவது இந்த படுமலை பொழிந்துங்கிற பாடல் ஒரு தலைமகனின் காதலை, தலைமகன் தனது தலைவியிடம் கொண்ட காதல் எப்படி இருக்குங்கிறத தான் இந்த பாடல் சொல்ல வருது. சரியா? தன் வினை நிமித்தமாக வெளியூர் சென்ற தலைவன் ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்தபோது அவன் திரும்பி வருகிறான். ஏற்கனவே என்ன செய்யறான்னு கேட்டால், இந்த குறிப்பிட்ட பருவத்தில் வருகிறேன் என்ற வாக்கை கொடுத்து விட்டு அவன் போறான். எனவே அந்த குறிப்பிட்ட பருவம் வருகிறது. எனவே பருவம் வரும்போது அந்த தலைவியை காண வேண்டுகின்ற வேட்கையில் அவன் வந்து கொண்டிருக்கும் போது அந்த அந்த இடைப்பட்ட அந்த அந்த அவன் இருக்கிற இடத்துக்கும் தலைவி இருக்கும் இடத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்தின் போது இடம்பெற்ற அந்த சம்பவத்தை தான் அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு. யாரும் ஒரு பெண் புலவரான பொதும்பிற்புள்ளாலங்கண்ணியார். சரியா? எனவே அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்னோட ஒரு சின்ன ஒரு பாடல் மூலம் முதல்ல அந்த மைண்டுக்குள்ளே கொண்டு போவோம். சரி, சின்ன ஒரு பாடல் ஒன்று நான் உங்களுக்கு இப்போது நான் இதில் இது பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் நேரடியாக செய்யுளுக்கு போவோம். இப்போ நீங்கள் கேட்ட பாடலாக தான் இருக்கும். அந்த பாடல் வரிகளை கொஞ்சம் கேளுங்க. சினிமா பாடல் தான், அந்த பாடல்கள் வரிகளை கொஞ்சம் கேளுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் நேரடியாக செய்யுளுக்குள்ளே போவோம். சரியா? ஓகே. பாடல் வரிகளை கொஞ்சம் கேளுங்க, இயல்பான வரிகள். அதுதான் அந்த பாடல், இந்த நம்ம படிக்க போகிற பாடலுக்கும் ரொம்ப லிங்க் இருக்குது அதில். சரியா? சுத்தம் போடாதீங்க, மைக்கை மியூட் பண்ணுவீங்க. ரெக்கார்டிங் போகுது. ஸ்க்ரீன் விளங்குதா பிள்ளை? ஸ்க்ரீன் விளங்குதா? ஆ, ஓம் சார். சவுண்ட் சவுண்ட் விளங்குதான்னு சொல்லுங்க கொஞ்சம் இருங்க. வெயிட். ஓகே, பாட்டு கேட்டிங்களா பிள்ளைகள்? ஓம் சார். ஓகே, அப்போ ஒரு சினிமா பாடல். அப்போ அந்த பாடலுக்கும் இதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குண்ணா. அதை தான் நம்ம அதை கொஞ்சம் கேட்டுக்கொள்ளணும். அப்போ இங்கே பாருங்க பிள்ளைகள், இப்போ காதல் அந்த காலம் சங்க காலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, சங்கமருவிய காலம், பல்லவர் காலம் அப்படிங்கும்போது எல்லா காலத்திலையும் காதல் இருந்திருக்கு. எல்லா காலத்திலையும் காதல், இந்த காலத்திலையும் காதல் இருக்கு. ஆனால் வேசன் வேற என்ன. அது அந்த நிலைமை வந்து ஒன்று தான், காதல் உணர்வு ஒன்று தான். ஆனால் அது அந்த அந்த நிலைமை வந்து வேற வேற மாதிரி. சரியா? விளங்குதா உங்களுக்கு? அப்போ பாருங்க, அந்த சங்க காலத்தை எடுத்துக்கொண்டா அன்பின் ஐந்தினை கைக்கிளை பெருந்திணைலாம் இருந்துச்சுங்க. சரி, இப்பயும் வந்து அன்பின் ஐந்தினை கைக்கிளை பெருந்திணை இருக்கு. ஆனால் அது அது அடையாளப்படுத்துறது இல்லை. படம் இதுதான் அன்பின் ஐந்தினை இல்லை, இது வந்து இருத்தல், இது வந்து புணர்தல் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அடையாளப்படுத்தி பார்க்கறது இல்லை. அங்கே வந்து ஒரு இலக்கியத்துக்குள்ள இருந்த விஷயத்தை அப்படியே அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க. சரியா? இப்போ அப்படியே பார்க்கும்போது பிள்ளைகள், இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த குறிப்பிட்ட செய்யுள் சங்ககால செய்யுள் என்கின்ற படியால் இங்கே வந்து இப்போ நம்ம ஹீரோயின்கிறோம் என்னது, தலைவன் தலைவிய படங்களில். சரியா? இப்போ முன்னது தலைவன் தலைவி அப்படிங்கிறோம். இங்கு தலைவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் வினை நிமித்தமாக, அதாவது வினை நிமித்தம்னா பிள்ளைகள் இப்போ நம்ம சொல்லுவாங்க உத்தியோகம் என்பது புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு 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 தலைவியை அல்லது ஒரு 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 பெண்ணை திருமணம் முடித்தா கண்டிப்பாக அவள் தொழில் செஞ்சுருக்கணும். அப்போ தான் எனது குடும்பத்தை கொண்டு நடத்த முடியும்.
சரியா? அப்போ இந்த இடத்துல இப்படி இருக்கும்போது திருமணம் முடித்த ஒரு அதான் ரெண்டு இருக்குது. ஒன்று களவு காதல், கற்பு காதல். சரி, அப்போ களவு காதல் என்கின்ற போது திருமணத்துக்கு முன்பு, கற்பு காதல்ங்கிறது வந்து திருமணத்துக்கு பிறகு. சரியா? அப்போ இங்கு தலைவன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தலைவிட்ட நான் வந்து என்னது வினை நிமித்தமாக, அது தொழில் நிமித்தமாக நான் இங்கே போகிறேன். சரியா? அவன் அது வரைக்கும் நீ காத்துரு. அப்போ நான் குறிப்பிட்ட காலம் வரும்போது நான் திரும்ப வருவேன். எனவே அந்த குறிப்பிட்ட காலம் வரும்போது தலைவி அந்த காலம் வரும்போது இப்போ இப்போ கடிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுல தானே பிள்ளை முன்ன காலத்தில் அந்த பொழுதுங்கிறது பெரும்பொழுது சிறுபொழுதுங்கிற மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க. இயற்கை அடிப்படையில் தான் பார்ப்பாங்க. சரியா? இப்போ இருக்கிற மாதிரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைன்னு என்னது இல்லை, மாதம்லாம் இல்லை, கணக்கிடுறது இல்லை. அங்கே எனது பெரும்பொழுது சிறும்பொழுது எனது பருவங்களை வந்து ஒரு நாளின் பொழுதுகளை வந்து நம்ம என்ன செய்வோம், பிரிப்போம். அதே போல் வருடத்தையும் நம்ம 6 வகையாக பிரிப்போம். அப்படிதான் காணப்பட்டுச்சு. எனவே இந்த இடத்துல வந்து தலைவன் வந்து என்ன சொல்லிட்டு போறாரு, எந்த பருவத்தில் வாரேன்னு சொல்லிட்டு போறாரு சொல்லுங்க பாப்பா. யாராவது படிச்சிருப்பீங்க அது. கார்காலம் வந்ததும் திரும்பி வருவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு போறாரு. எனவே கார்காலம் திரும்பி வந்து விட்டது. எனவே கார்காலம் வந்ததும் அது இயற்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். எனவே அந்த மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது அந்த மாற்றத்தை தலைவியும் என்ன செய்வான்னு கேட்டால் பார்ப்பாள். அப்போ தலைவி இந்த மாற்றம் வரும்போது அவள் எதை யோசிப்பான்னு கேட்டால் தலைவனை தான் யோசிப்பான். ஏன்னு சொல்லுங்க. ஏன் அந்த அந்த குறிப்பிட்ட காலம் வந்தால் நான் அங்கே வருவேன், நான் அங்கே உன்னோட தான் நிற்பேன் அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல பருவம் வந்த பிறகு தலைவி வந்து தன்னை எதிர்பார்த்து ஏங்கி காத்திருப்பாள் என்கின்ற மனநிலையில் தான் யார் இருப்பா, தலைவன் இருப்பான். எனவே இங்கு தலைவி ஒரு பக்கம் தலைவனை நோக்கி வழி மீது விழி வைத்து காத்திருக்கிற நிலையும், தலைவனும் தலைவியை எப்படி என்னது குயிக்கா ஒரு பாடல் இருக்கு, நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்கள் ஆகும், நீ என்னை நீங்கி சென்றாலே, வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்களாகும், நீ எந்த பக்கம் நின்றாலே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. சரியா? ஏன்னா அது போல இந்த இடத்துல இவர் என்ன செய்யறாங்க, தலைவி வினயம் முடிந்து விட்டது, தலைவியை காண தலைவன் வந்து கொண்டிருக்க சந்தர்ப்பத்தில் ஒரு தேர்ல அவர் என்ன செய்யறாரு, ஏறுறார். இப்பதான் கார்ல ஏறுறோம், திருவிழா ஆயிரம் பிடிக்கணும், அப்ப தேர் தானே. எனவே தேர் வந்து என்னன்னு ஒரு ஸ்மூத்தா தான் போகும், கியர்லயே தேருக்கு ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும்போது இவருக்கு என்னன்னு கேட்டா அந்த வேகம் போதலை, மிக வேகமா போ, மிக வேகமா போன்னு ஏன் சொல்றாருன்னு கேட்டா தலைவியை காண வேண்டும் என்கின்ற ஆவல். சரியா? அப்ப அந்த நிலைமையும், எனவே இந்த இந்த இப்போ நம்ம என்ன, இப்போ நம்ம ட்ரெயினில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ நம்ம என்ன அப்படியே கண்ணை மூடிட்டு போகிறதில்ல, பார்ப்போம் சைடில் பார்த்துட்டு வாய் பார்த்துட்டு போவோம் அங்கிட்டும். எனவே அங்கே நிறைய சம்பவங்கள் ஏற்படும். இந்த சம்பவங்கள் எல்லாமே அவரோட காதல், அவர் மனநிலை எல்லாமே காதலோட தானே இருக்குது. எனவே இங்கே நடக்கிற எல்லாமே அவருக்கு காதல்ட அந்த அறிகுறியாக தான் தெரியுது. மானை பார்த்தாலும் சரி, மலரை பார்த்தாலும் சரி, அவருக்கு அந்த அறிகுறியாக தான் தெரியுது. விளங்குதா? எனவே இங்கு இயற்கையில் ஏற்படுகின்ற அந்த மாற்றம் பிளஸ் தலைவனோட காதல் வந்து மிக அருமையாக, மிக மிக அருமையாக இந்த பாடல் சொல்லு. சரி, அப்போ பாருங்க, மேல வந்து பார்ப்போம் பாருங்க. நீ திணை வந்து முல்லை, திணை வந்து முல்லை. முல்லை என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு, திணை அதுல ஒவ்வொரு பாடலையும் திணை துறைன்னு இருக்கும். அப்ப திணைனா என்ன, துறைன்னு என்ன சொல்லுங்க யாராவது. திணைனா என்ன, துறைனா என்ன? திணைனா நிலம், துறைனா சந்தர்ப்பம். அதாவது இங்க நீங்க சொல்ற மாதிரி தான் திணை அப்படிங்கிறது வந்து அன்பின் ஐந்திணை இருக்குதுனே, அந்த நிலம். ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு காதல் ஒழுக்கம் இருக்கு. சரியா? முல்லைக்கு காதல் ஒழுக்கம் என்ன? முல்லைக்கு இருத்தல். இருத்தல். முல்லைக்கு இருத்தல், குறிஞ்சிக்கு புணர்தல். எனவே இங்கு இருத்தல்னா காத்திருத்தல். சரி, எனவே திணை வந்து முல்லை நிலம். சரியா? அதை நம்ம பார்த்துக்கொள்றோம். அவன் முல்லை நிலம் எதோட சம்மந்தப்பட்டது, இருத்தலோட சம்மந்தப்பட்டது. துறை என்பது என்னன்னு கேட்டா பிள்ளைகள், சந்தர்ப்பம் அப்படிங்கிறத விட அந்த பாடல்கிட்ட சுருக்கம். அந்த பாடல் என்னத்தை சொல்ல வருது, பாடல்கிட்ட சுருக்கம், ஒட்டுமொத்த பாடல்கிட்ட சுருக்கம் என்ன சம்பவத்தை சொல்ல வருது. விளங்குதா? வினைமுற்றிய தலைமகன் தேர்ப்பாகனுக்கு கூறிய அந்த அந்த நிலைமையில தான் இந்த பாடல் இருக்கு. எனவே அந்த இங்க தலைவி இதுக்குள்ள வராளா? இயங்கா பாத்திரம் தான் தலைவி, இதுக்குள்ள இருக்காளா? விளங்க என்ன சொல்றேன்டா, இயங்கும் பாத்திரம் இயங்கா பாத்திரம் ரெண்டு இருக்கு. இப்ப இந்த பாடலுக்குள்ள ரெண்டு பாத்திரம் இருக்கு. என்னது? அண்டாவும் கோப்பையுமா? என்ன பாத்திரம் ரெண்டு? ஒன்று தலைவன், இன்னொன்னு தேர்ப்பாகன். அப்ப தலைவி இந்த இடத்துல நேரடியா வாராளா? அதுக்குள்ள இயங்கும் பாத்திரமா வாராளா? இல்ல. ஆனா தலைவியை பற்றி இது சொல்லப்படுது அப்படின்னா சொல்லப்படுது. சரி, அது தலைவன் மூலமாக சொல்லப்படுது. எனவே மிக அருமையான பாடல் நம்ம என்ன செய்ய போறோம் கிட்ட பார்க்க போறோம். சரியா? பாருங்க, தலைவன் வினை நிமித்தம் பிரிந்து செல்ல நேர்ந்த போது வருந்திய தலைவிக்கு கார்காலம் வந்ததும் திரும்பி வருவேன் ஆறுதல் கூறிவிட்டு பிரிந்தான்.
தலைவன் தலைவனின் வினையும் நிறைவுற்றது. தலைவியை காணும் வேட்கை மிகுந்த தலைவனோ தன் பாகனிடம், என்னை பெரிதும் விரும்பி இருக்கும் தலைவியிடம் விரைந்து செல்ல வேண்டும், விரைந்து செல்ல வேண்டும், வேகமாக செல்ல வேண்டும், தேரினை விரைவாக செலுத்துவாயாக என்று கூறுகிறான். அதாவது வினைமூற்றிய தலைமகன் தலைவியை காணும் வேட்கையில், வேட்கைனா ஆசை, ஆசையில் தன் பாகனிடம் கூறிய கூற்றாக பாடல் அமைந்துள்ளது. அப்ப இதுக்குள்ள அவங்க இடையில உரையாடல் தான் இந்த செய்யுள். சரியா? ஓகே, இப்போ பாப்போமா என்ன உரையாடல் நடந்திருக்குன்ட்டு. பாப்போமா, இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா படிக்கிறதுக்கு? ஓகே, பாருங்க பாடல் பாருங்க. மறக்காது. நீங்க இன்னைக்கு ஒரு நாள் படிங்க. இந்த பாடல் எப்பவுமே உங்களுக்கு மறக்காது. அந்த அளவுக்கு தான் நான் செட்டப் உங்களுக்கு படிப்பேன். நல்லா கவனமா பார்த்துக்கொள்ளும். இங்கே உங்களோட பார்வை, உங்களோட எண்ணம் எல்லாம் இங்க இருந்தா சரி. சரியா? படுமலை பொழிந்த பயமிகு புறவின் நெடுநீர் அவல பகுவாய் தேரை சிறுபல் இயத்தின் நெடுநெறி கரங்க குறும்புதல் பிடவின் நெடுங்கால் அலறி செந்நில மருங்கின் நுண்ணுயிர் வரிப்ப வெஞ்சின அரவின் பையணந்தன்ன தன்கமல் கோடல் தாது பிணி அவில திரிமறுப்பு இரலை தெல்லறல் பருகி காமர் துணையோடு ஏமுற வதிய காடு கவின் பெற்ற தன்பத பெருவழி ஓடுபரி மெலியா குஷுவல் புறவி தாழ் தாழ் தார்மணி தயங்குபு இயம்ப ஊர்மதி வளவ தேரே சீர்மிகுபு நம்பையிற் புரிந்த கொள்கை அம்மா அறிவையை துன்னகம் விரைந்து என்கின்ற மாதிரி பாடல் போகுது. சரியா? அப்போ இந்த பாடலை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஒரு செய்யுளை படிக்கும்போதும் பிள்ளைகள் முதல்ல நீங்கள் என்னன்னு கேட்டால், இது வந்து நடைமுறை தமிழில் தானே, தற்கால தமிழில் தானே, சங்கத்தமிழ் தானே. எனவே அந்த ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் அக்குவேராணியராக பார்க்கணும். ஏன்னா நிறைய கேள்விகளில் வந்து நேரடியாக அரும்பதங்களை விளக்க சொல்லி 4 புள்ளிகள் கேட்குறாங்க. குறும்புதல்னா என்னன்னு கேட்கலாம், இல்லைங்கதா? தன்கமல்னா என்னன்னு கேட்கலாம், திரிமறுப்புனா என்னன்னு கேட்கலாம். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், முதல்ல சொற்களை விலையும் கொள்கிறோம், சொற்களை பரிச்சயமாக்குறோம் நமக்குள்ள. எப்படி சொற்கள் என்ன செய்ய போகிறோம், நமக்குள்ள பரிச்சயமாக்க போகிறோம். அதாவது பரிச்சயமாக்குறதுனா நடைமுறை தமிழோட அதை நான் கொஞ்சம் நம்ம என்ன சில உதாரணங்களை காட்டி அதை சொல்லுக்குள்ள நான் போகணும். உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன் பாருங்க. படுமலை என்றால் ஒலிக்கின்ற மலை. ஒலிக்கின்ற மலை, ஒலிக்கின்ற மலைனா மலை எப்படி ஒலிக்கும் அப்படின்னு இப்போ உதாரணமாக இருக்கு. அப்போ நம்ம வந்து கூரையில் மழை வந்து விழுது, கூரையிலேருந்து மழை வந்து விழுது. அப்போ விழும்போது அந்த கூரை சத்தம் ஒன்று வருது தானே. அப்போ மழை விழுந்தனால அது ஒரு சத்தம் வருது. அப்படி யோசிங்க. அப்போ படுமலைனா பாருங்க, கூரையில் வந்து அந்த மழை வந்து படுது. சரியா? மழை துளி படும்போது சத்தம்னு வருது. அப்போ நீங்கள் யோசிக்கணும், படுமலை என்றால் ஒலிக்கின்ற மலைன்னு நம்ம பரிச்சயமாக்கணும். படுமலை என்றால் படுனா என்னது, ஒலிக்கின்ற மலை. படுகின்ற மலைன்னு பார்க்கக்கூடாது, ஒலிக்கின்ற மலை. சரியா? பயம் என்றால் பயன். இப்போ நம்ம இது படிக்கணும் நம்மள இலக்கண போலியில முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு இருக்கு. முதல் எழுத்து வேற மாதிரி வருது, இரண்டாவது எழுத்து வேற மாதிரி வருது. இப்போ முகம், சரியா, முகன் அப்படின்னு வர்றது என்னது, கடைப்போலி, கடைசி எழுத்து என்ன செய்யுது, வேற மாதிரி வருது. புதர் அதெல்லாம் படிச்சிருப்போம். அந்த மாதிரி பயம் என்பது பயன் என்கின்ற இது. இப்போ பயம்னா பயன் என்னது, யூஸ். சரியா? புறவு என்பது முள்ளிநிலம், கொஞ்சம் ஸ்க்ரீனில் இருக்காம இருங்க, ரிமூவ் பண்ணிடுவேன்னா. சரியா? புறவு என்பது முல்லை நிலம். அவள் என்றால் பள்ளம். இப்போ புறவு என்பது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், முல்லை நிலம். புறவு என்பது முல்லை நிலம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அவள் என்றால் பள்ளம். இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்றது, உதாரணமாக அவள்னா இப்போ சாப்பிட்ற அவள் இருக்குதுன்னு பிள்ளைகள், சாப்பிட்ற அவள். அப்போ என்ன செய்கிறோம், கடலை அவள்லாம் அந்த சரஸ்வதி பூஜை டைமில் கொடுப்பாங்க. ஆனால் அவள் என்ன செய்கிறோன்னு கேட்டால் அவள் வேற. சரியா? என்ன செய்வோம், சாப்பிடும்போது என்ன செய்யும், தொண்டைக்குழியால் அப்படியே போகும். எனவே அந்த ஒரு பள்ளம்னா தொண்டைக்குழிங்கிறது ஒரு பள்ளம் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அவள்னா பள்ளம்னு ஞாபகம் வச்சுக்கணும். அவள்னா பள்ளம். பகுவா என்றால் பகுக்கிறது. இப்போ ஒரு கேக்க பகுக்கிறோன்னு வைங்களேன். சரியா? பகுக்கிறது பிரிக்கிறது தானே. அப்போ பிளந்தவாய், பகுவாய் என்றால் பிளந்தவாய். ஒரு கட்டையை நம்ம என்ன செய்கிறோம், பிளக்கிறோம். அப்போ ரெண்டா பிரிக்கிறது தானே பகுக்கிறதுங்கிறது. அப்போ பகுவாய் என்றால் பிளந்தவாய். பல் என்றால் பல, இயம் என்றால் வாத்தியங்கள். பள்ளியம் என்றால் வாத்தியங்கள். விளங்குச்சா? நெடுநெறி என்றால், நெடு என்பது நீண்ட, நெறி என்றால் வழி. இப்போ சைவ நெறின்னு சொல்கிறோம். சரியா? மார்க்கம்னு சொல்கிறோம். இப்போ இஸ்லாம் மார்க்கம் அப்படிங்கிறோம். ஆனால் மார்க்கம் என்ன அர்த்தம், அந்த இடத்துல ஒரு பாதை. சைவ நெறினானது அதுவும் சைவ பாதை. எனவே நெடுநெறி என்றால் நீண்ட வழி, நீண்ட பாதை. கறங்குதல் என்றால் ஒலித்தல். அது என்னது, ரேடியோ கரக்கரன்னு சத்தமாக இருக்குது அப்படின்னா கரக்கரன்னா என்னது, அது வந்து ஒரு சத்தம் தான். கரக்கரங்கிறது ஒரு சவுண்டை தான் குறிக்கும். அப்போ கறங்குதல் என்றால் ஒலித்தல். புதல் என்றால் புதர். நான் சொன்னேன் கடை போலின்னு சொன்னேன். புதல் என்றால் புதர்னா என்னன்னு தெரியுது பிள்ளைகள்? சொல்லுங்க யாராவது, புதர்னா என்னது? அங்கே புதர் இருக்கு, அங்கே போயிடாதீங்க. புதரில் விழுந்தா கஷ்டம் அங்கே எழும்புறது. என்ன புதர்னா என்ன பிள்ளைகள்? புதர்னா நம்ம எதை சொல்கிறோம்,
புற்கள் ஒரு நிறைந்த பகுதி. மண்டி போய் புற்கள் அல்லது செடி கொடிகள்லாம் மண்டி போய் இருக்கக்கூடிய ஒரு குழி மாதிரி இருக்கக்கூடியல இருந்தா இந்த அது புதர். அதுக்குள்ள நம்ம செடிதான் இருக்கேன்னு கால் வச்சா கீழே போயிடும். அப்ப என்னது ஒரு கீழே ஒரு என்னது ஒரு குழி மாதிரி இருக்கும். அதுக்கு மேல ஒரு படர்ந்து கிடக்கின்ற ஒரு ஒரு சூழல், தாவரங்கள் படர்ந்து கிடக்கும். அப்ப புதர். பிடவு அல்லது பிடா என்றால் கார்காலத்தில் மலரும் ஒரு வகை செடி. நல்லா கவனிச்சுங்க, 2 வகை பூ இருக்கு. சரியா? அதுல முதலாவது பூ தான் பிடவம் பூ. சரியா? பிடவம் பூ. என்ன, பிடவம் என்கின்ற செடியில் வளரக்கூடியதான் பிடவம் பூ. அப்ப கார்காலத்தில் மலரும் ஒரு வகை செடி தான் பிடவம் செடி. இதில் பூக்கும் பூவை தான் பிடவம் பூன்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? பிடவம் பூ. சரியா? நெடுநாள் அலரி, நெடுங்கால் அலரி என்றால் நெடு என்றால் நீண்ட, கால் என்றால் காம்பு. இப்ப பூவுக்கு கால். ஒரு பாட்டு இருக்குது தானே, என்னது? பூவுக்கு பிறந்த நாள் பொன்னாக நீ, அதை கேட்டீங்களா? அது பூவுக்கு பிறந்த நாள். அடுத்த வரிகள்ண்ணா, அடுத்த வரிகள் சொல்லுங்க. பூவுக்கு பிறந்த நாள். அடுத்தண்ணா, பெண்ணாகனி மலர்ந்த நாள். அப்படிதான் பாட்டு இருக்கு. கொஞ்சம் பேர் பொன்னாங்கனி மலர்ந்த நாள் மானுங்க. அப்ப பெண்ணாகனி மலர்ந்த நாள். அந்த மாதிரி இருக்கிற கால் முளைத்த பூவே என்னோடு இன்னொரு பாட்டு இருக்கு. ஒரு சூர்யாட பாட்டு, கால் முளைத்த பூவே என்னோடு நானான்னு ஒரு வரின்னு போகும். எனவே இந்த இடத்துல ஒரு 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 பூவின் கால் வந்து என்ன பிள்ளை? நீ உன் வாயை வச்சுக்கிட்டு ஹலோ, மைக்கை மியூட் பண்ணுங்க. ஒரு பூவோட கால் வந்து எது? சும்மா சாதாரண இயற்கை ரீதியா இலக்கிய ரீதியா பார்த்தா அதுட தண்டு. தண்டு, காம்பு. வணங்குதா? அப்ப நெடுங்கால் அலறி என்றால் நெடு என்பது நீண்ட, கால் என்பது காம்பு, அலறி என்றால் மலர்கள். அலறிங்கிறது மலர்கள். செந்நிலம் என்றால் செம்மையான நிலம். செந்நிலம் என்றால் செம்மையான நிலம். ஐர் என்றால் என்னது? நுண்மணல். ஐர் என்றால் நுண்ணிய மணல். மணல்ல சின்ன சின்ன நுண்மணல்கள். சரியா? வரித்தல் என்றால் அழகு செய்தல். வரித்தல் என்றால் அழகு செய்தல். அரவின் பை அப்படின்னா இப்ப உதாரணமா அரவம்னா என்னது? அரவம்னா பாம்பு. பாம்பு. அப்ப இன்னுங்கிற வேற்றுமை உருவ போட்டா அரவின் அப்படின்னா என்னது? பாம்பின். பை என்றால் படம். பாம்பு படம் எடுக்கும் தானே? கேள்விப்பட்டீங்களா? பாம்பு படம் எடுக்குதுன்ட்டு. என்ன படம்? சுறா, புலி, அந்த மாதிரி படங்களா? இல்ல, இது வந்து இந்த படம், பாம்பு படம் எடுக்குது உங்களுக்கு தெரியும். என்ன? அப்ப அரவின் பை என்றால் பாம்பின் படம். அனந்தன் என்றால் இப்ப நம்ம எப்படி செய்யணும்? அண்ணாந்து பாக்குறதுன்னு சொல்லுவோம் தானே? அண்ணாந்து பாக்குறதுன்னா தலை கீழே போகுமா மேல போகுமா? அண்ணாந்து பாக்குறதா மேல போகும் மேல சார். போகும். அப்ப அனந்தன் என்றால் அதையும் வச்சுங்க. அண்ணாந்து பாக்குறதையும் வச்சுங்க. அனந்தன் என்றால் மேல் நோக்கினாற் போல. அனந்தன் என்றால் மேல் நோக்கினாற் போலன்னு. அப்ப பார்த்துக்கணும். நம்ம பிறகு நம்ம என்னென்ன பார்ப்போம், விளக்கத்தை பிறகு பார்ப்போம். ஒவ்வொரு சொல்லா பார்த்துட்டு போறோம். தன் என்றால் உங்களுக்கு தெரியும், தன்மைனா குளிர்ச்சி. கமல் என்றால் நறுமணமிக்க, கமழுதல், நறுமணமிக்க. கோடல் என்றால் காந்தல் பூ. கோடல் என்றால் காந்தல் பூ. ஏற்கனவே ஒரு பூன்னு பார்த்தோம். என்ன பூ அது? பிடவம் பூ. பிடவம் பூ. இது காந்தல் பூ. காந்தல் பூவுக்கு கோடல்னு சொல்றது. என்ன சொல்றது? கோடல். கோடல். தாது என்றால் மொட்டு. சரியா? மொட்டு அல்லது இதழ். சரியா? பிணியா விழுதல் என்றால் கட்டை விழுதல். இப்போ ரோஜா பூ என்ன செய்யும்? ரோஜா பூ டிரெக்டாக ரோஜா பூ ஆடுறதில்ல. என்ன ஆகும்? மொட்டாகி திரும்ப அப்படியே என்ன செய்யும்? அப்படியே மொட்டு அப்படியே அவிழ்ந்து அவிழ்ந்து தான் பூவாக மாறும். எனவே அந்த 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 பிணிய விழுதல், அந்த கட்டை விழுதல். என்னங்கடா? திரிமறுப்பு என்றால் முறுக்கு. இப்போ திரின்னா இப்போ நம்ம விளக்கு போடுறோம் தானே, திரி. அது என்ன செய்யும்? ஏன் திரின்னு சொல்கிறவங்ககிட்ட அது வந்து முறுக்க, நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த திரி வந்து முறுக்கப்பட்டிருக்கும். இப்படி 2 அல்லது 3 முறுக்கப்பட்டிருக்கும். சரியா? இப்போ இந்த இடத்துல திரிமறுப்பு என்றால், இங்க திரிமறுப்பு என்றால், மறுப்பு என்றால் கொம்பு. திரிமறுப்பு என்றால் முறுக்குண்ட கொம்பு. முறுக்குண்ட கொம்பு. நல்லா இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, உங்களுக்கு ஆண்மான் இருக்கு, பெண்மான் இருக்கு. சரியா? எந்த மானுக்கு கொம்பு இருக்கும், எந்த மானுக்கு கொம்பு இருக்காது? ஆண்மானுக்கா கொம்பு இருக்கும், பெண்மானுக்கு கொம்பு இருக்குமா? ஆண்மானுக்கு தான் கொம்பு இருக்கும். அப்ப நீங்க பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்க, அந்த மிருகங்கள்ல வந்து அழகானது, மிருகங்கள் பறவைகள் அழகானது எதுன்னு கேட்டா ஆனா பெண்ணா அப்படின்னா ஆண் தான் சொல்றாங்க. சரி, இப்ப மயில எடுத்துக்கிட்டா தோகை விரித்து ஆடுறது எது? ஆண்மையா பெண்மை? ஆண்மை. அழகு. அதே மாதிரி நீங்க கோழி எடுத்துக்கிட்டா சேவல் அழகா இருக்குமா? பார்க்கும்போது கோழி அழகா இருக்குமா? சேவல். சேவல். அப்ப பாருங்க அது. சரியா விளங்குதா? அப்ப இந்த இடத்துல இங்கு அந்த கொம்பு எதுக்கு இருக்குன்னு கேட்டா ஆணுக்கு தான் இருக்கும்.
எனவே அங்க திரிமறுப்பு என்பது அந்த முறுக்குண்ட கொம்பு, சரியா? அந்த முறுக்குண்ட கொம்பை உடைய இரலை. இரலை என்றால் ஆண்மான். இரலை என்றால் ஆண்மான். தெள் என்றால் தெள்ளிய அல்லது தெளிந்த, சரியா? தெளிவான அப்படின்ற மாதிரி வரும். அரல் என்றால், அரல்னா இங்க என்னது? நீர், சரியா? நீர்னு வச்சுக்கோ. பெரல்னு சொல்றோம், பெரல்ல நீர் நிறைக்கிற மாதிரி அரல் ஞாபகம் வச்சுக்கணும். பெரல்ல நீர்னு வரும். அப்ப அரல் என்றால் நீர், அங்கே எழுத்துப்பில் ஒன்று இருக்கு, நீர். காமர் என்றால் விருப்பம். காமம் அப்படின்னாலே விருப்பம் தான். ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. காமம் என்றால் விருப்பம். ஏமம் என்றால் இன்பம். ஏமம் என்றால் இன்பம். கவின் என்றால் அழகு. கவின் என்றால் அழகு. இப்போ நிறைய பேர் பாருங்க, பாய்ஸ்க்கு கவின்னு பேர் இருக்கும், கவின் கலை அப்படிலாம் இருக்கும். கவின் என்றால் என்னது? விருப்பம். கவின் என்றால் என்னது? அழகு. தன்பதம் என்பது, தன் என்றால் குளிர்ச்சி, பதம் என்றால் பருவம். அப்ப தன்பதம் என்றால் குளிர்ச்சியான பருவம். பரி என்றால், பரி என்றால் என்னது? குதிரை. பரிமெலியா, மெலியா, மெலியா, மெலியான என்னது? குறையாது. வேகம் குறையாது. அப்ப மெலியா என்றால் என்னது? மெலியா என்றால் என்னது? ஓடும் வேகத்தில் குறையாது, நியூட்ரலா போறது, சரியா? கொய்சுவல் என்பது, இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு செய்யுள்ள பார்த்தோம், நான் சங்க செய்யுள் நினைக்கிறேன். விடும் புற என்னது, நல்ல விடும் சுவல் புறவி. விடும் சுவல் புறவின்னு ஒரு சொல் இருக்குது, ஞாபகம் இருக்கா? விட்டு வளர்க்கப்பட்ட விட்டு வளர்க்கப்பட்ட பிடரிமை என்ற குதிரைன்னு பார்த்தோம். என்கிட்ட படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்தோம். விடும் சுவல் புறவி என்னது? விடும் சுவல் புறவினா, வெயிட். ஓகே. விடும் சுவல் புறவினா என்னன்னு கேட்டா, என்னது விடும் சுவல் புறவினா? சொல்லுங்க. ஓகே, சாரி, கோலனு பிள்ளைகள். ஓகே. அப்ப கொய்சுவல் என்றால் என்னது? விடும் சுவல் புறவினா என்னது? விட்டு வளர்த்த பிடரி மயிரினை கொண்ட குதிரைன்னு வரும். கொய்சுவல் என்றால் கொய்யப்பட்ட பிடரி மயிர். அதுல அந்த கொய்யப்படாம விட்டு வளர்த்த பிடரி மயிரை கொண்ட சங்க செய்யுள், சாரி, குகப்பள்ளத்துல பார்க்கிறோம். இது வந்து கொய்சுவல் என்பது கொய்யப்பட்ட பிடரி மயிர், அதாவது பிடரி மயிர் கொய்தையாச்சு, அது வெட்டியாச்சு, சரியா? ஓகே. அடுத்து தாழ். தாழ் ரெண்டு இருக்கு. தாழ் தாழ். தாழ் என்றால் முதலாவது என்னது? தாழ் வரை, பாதம் வரை. தாழ்னா தாழ்ந்த, கால் வரை தாழுகின்ற. தார்மணி. தார் என்றால் மாலை, மணி என்றால் மணி, சரியா? மாலையில் உள்ள மணி. தயங்குதல் என்றால் அசைதல். தயங்குதல்னா அசைதல் அப்படிங்கிற மாதிரி பொருள் வருது. அதே மாதிரி பாருங்க, அடுத்து சில கொஞ்சம் தான் இருக்கு, அதையும் பார்த்துருவோம். இயம்புதல் என்றால் ஒலித்தல். ஊர்மதி என்றால் ஊர்ந்து ஓட்டுக அல்லது ஏறி செலுத்துகிற மாதிரி வரும். வயின் என்றால் எம்மிடம், என்னிடம் அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும், சரியா? ஆம்ல அம் என்றால் அழகிய. மா என்றால் மாமை நிறம். மாமை நிறம் என்னது? மாநிறம். கருப்பும் இல்ல வெள்ளையும் இல்ல, மாநிறம். அறிவை என்றால், இப்ப பெண்களோட பருவம் இருக்குதுன்னு, அதுல அறிவை தெரிவை நிறைய இருக்குன்னு, அதெல்லாம் பேதை பெதும்பை மங்கை மடந்தை பேரிளம் பெண் அப்படின்னு. அந்த மாதிரி அறிவை என்றால் இளம் பெண், தலைவி இளம் பெண், ஒரு டீனேஜ்னு யோசிச்சுக்கொள்ளுங்க. துன்னகம் என்றால் அடைவோம் அல்லது நெருங்குவோம் அப்படிங்கிற மாதிரி பொருள் கொள்ளும், விளங்குதா? இப்ப தனித்தனியான சொல்லுக்கான பொருள் ஓரளவு உங்களுக்கு விளங்கிடுச்சா? தனித்தனி சொற்களுக்கான அரும்பதங்கள் உங்களுக்கு தெளிவாயிருச்சா? இன்னும் நம்ம செய்யுளுக்கு போகல. இப்போ நம்ம ஒரு பேஸ்மெண்ட் தான் போடுறோம், அதுக்கு அப்புறம் தான் செய்யுளுக்குள்ள போக போறோம். இப்பதான் செய்யுளுக்குள்ள போக போறோம், சரியா? ஓகே, கவனிங்க. பாகனே, அதை விடுங்க. பாகனே, அதை வளவ, அதை விடுங்க. கீழே வாங்க. படுமழை பொழிந்த பயமிகு புறவின். படுமழை பொழிந்த பயமிகு புறவின். பாருங்க, ஏற்கனவே சொல்லலாம் பார்த்துட்டோம். எனவே படுமழை, ஒலிக்கின்ற மழை, பொழிந்தமையால் பயன் மிகுந்த முன்னிலத்தில். மழை பொழிகின்றது பிள்ளைகள். மழை பொழியும் போது கண்டிப்பாக என்ன செய்யும்? ஒரு பாட்டுக்கு தான் என்னது? மழை பெய்தால் மண் குளிரும், சரியா? மண் குளிர்ந்தால் பயிர் விளையுங்கிற மாதிரி இந்த இடத்துல
மழை பொழியும் போது அங்கு என்ன செய்யும், அந்த நீரை உறிஞ்சிக்கொண்டு அந்த நீரின் பயனை பெற்றுக்கொண்டு தாவரங்கள் என்ன செய்யும் கேட்டால் செழித்து வளரும். இப்போ நீங்கள் நுவர்லியாவுக்குலாம் வந்தீங்கன்னா அங்கே சீசன், இப்போ பருவகாலம். ஏன்னு கேட்டால் இங்கே மழை காலம் முடிந்தால் அந்த என்ன செய்யும், அந்த பூக்கள்லாம் மலரும், மலர ஆரம்பிக்கும். ஒரு அழகு அழகு நிறைந்ததாக காணப்படும், வாசம் வீசும் மலர்கள்லாம். அதனால தான் சீசன்னு சொல்கிறது, பருவம்னு சொல்கிறது. அந்த மாதிரி இங்கே அதே வறட்சியாக இருந்தால் அந்த பருவம் இருக்காது. எனவே இங்கு படுமழை பொழிந்த பயமிகு புறவின்கின்ற போது ஒலிக்கின்ற மழை பொழிந்த. அப்போ ஒலிக்கின்ற மழைன்னா இப்போ மழையிலே நிறைய இருக்கிறதுனால பெரிய ஒரு ஒரு அடைமழை 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 ஒலிக்கின்ற மழை, ஒரு சோனு சத்தத்தோட பெய்யக்கூடிய அந்த மழை பொழிந்தமையினால் இங்கு முளைநிலம் பயன் மிகுந்து காணப்படுது. முளைநிலம் பயன் மிகுந்து காணப்படுது. பயன் மிகுந்து என்னது என்னது பயன் மிகுதுன்னா செழிப்பாக இருக்குது. சரியா, முளைநிலம் செழிப்பாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பச்சை பசையிலன்னா இருக்குது. விளங்கிச்சா படுமழை பொழிந்த பயமிகு புறவின்னா? ஓகே. நெடுநீர் அவலை அங்கே மழை பொழிகின்றது. எனவே மழை என்ன செய்யும் கிட்ட முதலில் பெய்யும் போது என்ன செய்யும், அந்த மண்ணை உறிஞ்சு கொண்டு இருக்கும். அதுக்கு பிறகு மேலதிகமாக உபரி நீர் வர 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 என்ன செய்யணும் கேட்டால் வெள்ளம் பெருக்கெடுக்கும். வெள்ளம் பெருக்கெடுத்த பிறகு என்ன செய்யணும் கேட்டால் அந்த வெள்ளம் பள்ளத்தை நோக்கி பாயும். எனவே பள்ளத்தை நோக்கி பாயும் போது அங்கே குழியாக இருக்கும் பட்சத்தில், ஒரு பள்ளமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பள்ளங்களில் நீர் நிறையும். அதனை இயற்கை. எனவே நெடுநீர் அவலை நீரினுடைய ஆழமான பள்ளங்களில், எனவே ஆழமான பள்ளங்களில் நீர் நிறைந்து காணப்படுது. ஒலிக்கின்ற மழை பொழியுது. எனவே பொழிந்தமையினால் பயன் மிகுந்த அந்த முள்ளிலம் செழித்து காணப்படுது. அடுத்து அந்த முள்ளினத்தில் உள்ள பள்ளங்களானது நீர் நிறைந்து காணப்படுது. எனவே நீரினுடைய ஆழமான அந்த பள்ளங்கள்ல இருந்து என்னதுன்னு கேட்டால் பகுவாய் தேரை என்றால் பிளந்த வாயினை கொண்ட தேரைகள். தேரை தனித்தனே சொல்லுவாங்க. தவளை தாவாயலை கெடுன்னு ஒரு பழமொழி இருக்குதுனே, தவளை தாவாயலை, அதுக்கு என்ன அர்த்தம்? தவளை தாவாயலை கெடுன்னு ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க, என்ன அர்த்தம்? என்னது? ரெண்டு அர்த்தம் இருக்கு. முதலாவது என்னன்னு கேட்டா தவளை இருக்குதானே, தவளை என்னன்னு கேட்டா தவளை யாருடைய இறை? யாருடைய இறை? பாம்புண்ட இறை. பாம்பு என்ன செய்யும், இறை தேடி அப்படியே வரும்போது தேடிக்கிட்டே வரும். சரியா, டக்குன்னு அது கண்டுபிடிச்சிடும். எதன் காரணமாக என்ன செய்யும், அது தவளை என்ன செய்யும், சத்தத்தை போடும். அது சத்தம் தெரிந்தனே உங்களுக்கு. அப்போ என்ன, அந்த சத்தத்தை எழுப்பணும்னா தெரிஞ்சிடும் யாருக்கு, பாம்புக்கு. இந்த இங்கேயா இருக்கு அப்படின்னு என்ன செய்யும், இரையா ஆக்கிரும். அதான் தவளை தாவா இல்லைடா பிளந்த அது என்ன செய்யும் அப்படி. அது இல்லாமல் தவளை என்ன செய்யும், இந்த மழை காலங்களில் அது என்ன செய்யும், அப்படியே ஒளி எழுப்பி சத்தம் போட்டு என்னது வெடிச்சு அப்படியே என்னது அது உடல் வெடிச்சு செத்து கிடக்கும். ரோட்ல எல்லாம் பாருங்க கிடக்கும், அது டயர்ல ஏறியும் இருக்கும். சரியா, விளங்குதா? அப்போ அந்த மாதிரி இங்கே என்னன்னு கேட்டால் அந்த பிளந்த வாயினுடைய தேரை, இங்கே தேரை தவளைன்ற ஒரு இனம் தான் தேரை. சரியா, பிளந்த வாயினையுடைய தேரைகள் ஒளி எழுப்பு தான். எப்படி ஒளி எழுப்பு தான் பாருங்க, அழகான ஓமையணிய கொடுத்துருக்காரு புலவர். சிறுபல் இயத்தின், சிறுபல் எழுத்துப்பில்ல, சிறுபல் இயத்தின், அதாவது சிறிய பல வாத்திய கருவிகள் ஒன்று சேர்ந்து ஒலிப்பதை போல. சிறிய பல வாத்திய கருவிகள்னா சின்ன வாத்திய கருவிகள், இப்போ சால்ரா, வேற சொல்லுங்க பாப்பா, சின்ன வாத்திய கருவிகள் சொல்லுங்க. ஒரு புல்லாங்குழல் மாதிரி, வேற சின்ன ஒரு மணி மாதிரி, ஒரு பெரிய சவுண்டில் சின்ன சவுண்ட், ஒரு அழகாக இனிமையாக கேட்கக்கூடிய அந்த மாதிரியான அந்த சவுண்ட், அந்த சிறுப்பல். அப்போ சிறிய பல வாத்திய கருவிகள் ஒன்று சேர்ந்தாலும் ஒன்றா சேர்ந்து ஒழிச்சா எப்படி இருக்கும். நம்ம ஸ்போர்ட்ஸ்லாம் செய்யணும் ஸ்கூல்லலாம், ஒரு அழகாக இருக்கும். பேண்ட் செட் வரும்போது அது ஒரு அந்த ஸ்போர்ட்ஸ்க்கே ஒரு அழகை தரும். நீங்கள் கூட வந்துருப்பீங்க டீம்ல எல்லாம், ஒரு சந்தோஷம். அதை நல்லா உடுத்தி வரும்போது கெத்தாக இருக்கும். சரியா, ஓகே. அந்த மாதிரி இங்கு சிறிய பல வாத்திய கருவிகள் ஒன்று சேர்ந்த ஒளிச்சா எப்படி இருக்குமோ அது போல என்ன செய்யணும் கேட்டால் அந்த தேரைகள் சத்தமிடுது, ஒலிக்குதான். எனவே அந்த ஒளியோட அவர் யார் வந்துகிட்டு இருக்காரு, அந்த இடத்துல ஹீரோ வந்துகிட்டு இருக்காரு. யார் ஹீரோ? தலைவன் வந்து கொண்டிருக்காரு. எனவே தலைவன் வரும் வழியில் இவ்வாறான இயற்கை நிகழ்வுகள் நடந்தேறிய வண்ணம் இருக்கிறது. எனவே இது கொஞ்ச இடத்துல இல்லை, அந்த சிறிய பல வாத்திய கருவிகள் போல தேரைகள் ஒழிப்பது கொஞ்ச இடத்துல மட்டும் இல்லை, நீண்ட நெறி ஃபுல்லாக முழுமையாக சத்தம் வந்து கொண்டே இருக்கு. ஏன்னா எல்லா இடங்களிலும் நீர் நிறைந்து காணப்படுது பள்ளங்களில். அந்த பள்ளங்களில் தேரைகள், வாய் பிளந்த தேரைகள் ஒலித்து கொண்டே இருக்கிறது. எனவே நெடுநெறிக்கரங்க நீண்ட வழிகள் எல்லாம் ஒலித்து காணப்படுது. இது முதலாவது சீன். படுமழை பொழிந்த பயமிகு புறவி நெடுநீர் அவல பகுவாய் தேரை சிறுபல் இயத்தின் நெடுநெறிக்கரங்க. இது முதலாவது சீன். ஒலிக்கின்ற மழை பொழியுது. எனவே அந்த பொழிகின்ற காரணத்தினால் அந்த முல்லைநிலம் பயன் மிகுந்ததாக காணப்படுது. எனவே அந்த உபரி நீர் என்ன செய்யணுங்கிட்ட ஆழமான பள்ளங்களில் காணப்படுது. ஆழமான அந்த நீரினுடைய பள்ளங்கள் இருக்கு. எனவே அந்த பள்ளங்களில் உள்ள அந்த பிளந்த வாயினை கொண்ட தேரைகள் சிறிய பல வாத்திய கருவிகள் ஒன்று சேர்ந்து ஒலிப்பதை போல ஒலி எழுப்புகின்றன. தெளிவாயிடுச்சா? முதலாவது சீன் விளங்கிச்சா? 4 சீன் தான்.
முதலாவது சீன் விளங்கிடுச்சா உங்களுக்கு தெளிவா? விளங்கிடுச்சு சார். ஓகே. அடுத்த சீன் பாருங்க. முதலாவது தேரை. முதலாவது சீனுக்கு என்னது பேர் வைக்கிறோம்? தேரை. அப்ப தேரையை வச்சு நீங்க என்ன செய்யலாம்? மேல இருந்து வந்துடலாம். அடுத்த சீன் என்னன்னு கேட்டா குறும்புதல் பிடவின் நெடுங்கால் அலறி. எப்படி? குறும்புதல் பிடவின் நெடுங்கால் அலறி. குறும்புதராக படர்ந்து கிடக்கும் பிடவம் செடியின் நீண்ட காமினுடைய மலர்கள். அப்ப என்ன செய்யுது? நான் சொன்னேன் பரவி கிடக்குது அப்படியே அங்க இங்க. மல்லிகை புதர் பார்த்துட்டு பரவி அப்படியே கிடக்கும். சரியா? அப்ப குறும்புதராக பறந்து கிடக்கும் குறுகிய ஒரு புதர், பெரிய ஒரு புதர்ல குறும்புதர், சின்ன ஒரு புதர் மாதிரி குறும்புதராக பறந்து கிடக்கும் பிடவம் செடியின் நீண்ட காமினியுடைய மலர்கள். அப்ப பிடவம் செடி எப்படிப்பட்ட தன்மைன்னு கேட்டா படர்ந்து செல்லக்கூடிய ஒரு புதராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் அந்த பிடவம் செடியான இயல்பு. எனவே அந்த பிடவம் செடியோட இயல்பு அப்படி இருக்க சந்தர்ப்பத்தில் அந்த பிடவம் பூட்டு இயல்பு அது தன்மை என்னன்னு கேட்டா காம்பு நீட்டமா இருக்கும். சரியா? இப்ப நீண்ட காமினியுடைய மலர்கள். எனவே குறும்புதராக பறந்து கிடக்கும் பிடவும் செடிய நீண்ட காமினியுடைய மலர்கள் செந்நில மருங்கின் நுண்ணுயிர் வரிப்ப. செந்நில மருங்கின் நுண்ணுயிர் வரிப்ப. எனவே அந்த செம்மையான நிலம் இருக்கு தானே, செம்மையான நிலம், சிவந்த நிலம் அல்லது அந்த செம்மையான நிலம் இருக்கு தானே, அழகான நிலம். இப்போ நீங்கள் பேராதனிய யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா நிறைய பேர் யூனிவர்சிட்டிக்கு போனால் ட்ரிப் போகாதீங்க, யூனிவர்சிட்டிக்கு போய் என்டர் பண்ணிடுங்க. யூனிவர்சிட்டிக்கு நல்ல ரிசல்ட்ஸ் போட்டு போனீங்கன்னா இந்த டைம்லாம் பார்க்கலாம். அந்த மஞ்சள் பூக்கள் என்ன செய்யணும் அப்படியே என்னது பாதைகளில் கிடக்கும்போதே அழகு அப்படி இருக்கும். நான் ஒரு பையன் ட்ரிப் போயிட்டு தான் பிள்ளைகள் கிரேட் 9ல் போனேன் நான் பேராதனி யூனிவர்சிட்டிக்கு. அப்போ தான் இந்த யூனிவர்சிட்டிக்கு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு 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 கனவு ஒன்று வந்துச்சு. ஏன்னா அந்த அளவு அழகான ஒரு யூனிவர்சிட்டி பேராதனி யூனிவர்சிட்டி தான் பிள்ளைகள். இலங்கையிலே முதலாவது ஆரம்பத்தில் சிலோன், அதாவது இலங்கை பல்கலை சிலோன் தான் இருந்துச்சு, சிலோன் யூனிவர்சிட்டி தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு தான் அது என்னது முதல் பல்கலைக்கழகம் அதுதான். அதுக்கு பிறகு தான் என்னது பேராதனிய பல்கலைக்கழகம் தான் பேரை மாற்றி இப்படி இருக்குது. அப்போ அது பாருங்கள், பில்டிங்லாம் பார்த்தா அப்படி ஒரு சிறப்பு இருக்கும் பேராதனி யூனிவர்சிட்டி. இப்போ அந்த மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா கீழே மணல் என்னது கீழே பூக்கள்லாம் அப்படி உதிர்ந்து கிடக்கும். சரியா? எனவே இங்கு செம்மையான நிலத்தில் நுண்மணல்ல அழகர நுண்மணல்ல உதிர்ந்து என்னது கிடக்குதான். எது எது உதிர்ந்து கிடக்குதான்? எது? பிடவம் செடியில் உள்ள அந்த எனது நீண்ட காமியுடைய அந்த மலர்கள், பிடவம் மலர்கள் அந்த நுண்மணலிலே செம்மையா நிலத்திலே உதிர்ந்து கிடக்குதான். மணக்கண் முன் அந்த காட்சி தெரியுதா இல்லையா? மணக்கண் முன்ல அந்த காட்சி உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நிலத்துல நுண்மணல்ல பிடவம் பூக்கள் அப்படியே என்னது அப்படியே பரவி கிடக்கின்றதாம். சரிங்க. அடுத்து பாருங்க, வெஞ்சின அரவின் பை அனந்தன்ன மிகுந்த சினம் கொண்ட பாம்பினது படம் மேல் நோக்கி விளங்குவதைப் போல. அதாவது மிகுந்த சிரம் கொண்ட பாம்பு மேல் நோக்கி படம் எடுப்பதை போல. அதாவது இப்போ பாம்பு வந்து இப்படி படம் எடுக்கும் தானே, எப்படி படம் எடுக்கும்? முன்னுக்கு இருந்து இப்படி படம் எடுக்கும். நல்ல பாம்புலாம் படம் எடுக்கும், முன்னுக்கு இருந்து படம் எடுக்கும். சரியா? ஓகே. அப்போ அது சாதாரணமாக படம் எடுக்கும். அதுக்கு ஓவர் கோபம் வந்துச்சுன்னு வைங்களே, அது என்ன செய்யணும்? மேல் நோக்கி படம் எடுக்குமா. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த ஜல்லிக்கட்டெல்லாம் பார்த்துருக்கீங்க, ஜல்லிக்கட்டு காலை இருக்கு தானே, அது பாருங்க, அது கோவம் வந்து என்ன செய்யும்? அந்த கொம்பை என்ன செய்யும்? நிலத்தில் அப்படியே தைச்சிட்டு இருக்கும். சாதாரணமாக தான் இருக்கும். கோவம் வந்து அதுக்கு கோவம் வந்துச்சுன்னா எப்படி கண்டுக்கிறோன்னு அது வந்து கொம்பை என்ன செய்யும்? நிலத்தில் தாழ்த்தி அப்படியே மண்ணை கிளறிக்கிட்டு போகும். அது கோபத்துக்கு அடையாளம். விளங்குதா? அந்த மாதிரி இங்கு சரி, இங்கு பாம்புக்கு கோபம் வந்துருச்சுன்னா என்ன செய்யுங்கடா? சாதாரண முன்னோக்கி எடுத்த பாம்பின் படம் மேல் நோக்கி எடுக்கும். அதான் மிகுந்த சினம் கொண்ட பாம்பின் இந்த படம் மேல் நோக்கி விளங்குவதை போல. அப்போ இப்போ என்ன கேட்டா, பூ வந்து பிள்ளைகள் இப்போ பூ இருக்கணுங்களே, பூ வந்து எப்படி இருக்கும்? இப்போ சாதாரணமாக ஒரு சூரியகாந்தி பூ எடுங்களேன். சூரியகாந்தி பூ வானத்தை பார்த்து இருக்குமா அல்லது நம்ம அதாவது முகத்துக்கு நேரம் இருக்குமா, முன்னோக்கி இருக்குமா? சாதாரணமாக சொல்லுங்களேன். ஒரு சூரியகாந்தி பூ எப்படி இருக்கும்? வானத்தை பார்த்து. சூரியகாந்தி பூ வானத்தை பார்த்தா இருக்கும். நேராக அப்படி மேலே இருக்குமா, சைடில் எப்படி இருக்குமா? காம்பு வளைஞ்சு இப்படி தான் இருக்கும், சைடில் தான் இருக்கும். அப்போ இவருக்கு வந்து அந்த பூவை விவரிக்கணும். அந்த பூ என்ன செய்யுதுன்னு கேட்டால் மேல் நோக்கி இருக்குது வித்தியாசமா. அப்போ பாம்பு படம் எடுக்கிறது மாதிரின்னு சொன்னால் எப்படி ஆயிரும்? அது வந்து முன்னோக்கி இருக்கிறது மாதிரி ஆயிரும். ஆனால் உண்மைக்குமே பூ எப்படி இருக்குட்டா, அதாவது எந்த பூ, எந்த பூவை சொல்ல போகிறோம்?
காந்தல் பூ. காந்தல் பூ வந்து எப்படின்னு கேட்டா அது வானத்தை நோக்கி தான் இருக்கும். எனவே இந்த பாம்பை படம் இருக்கிறது மாதிரினா அது முன்னோக்கி இருக்கிறத மாதிரி தான் இருக்கும். அப்ப அது சொல்றது அந்த ஒப்பீடு வந்து பிழைச்சு போயிடும். ஆனால் இவர் என்ன செய்றாரு, மிகுந்த சினம் கொண்ட பாம்பினது படம் மேல் நோக்கி இலங்குவதைப் போல, அதாவது மிகுந்த சினம் கொண்ட பாம்பு மேல் நோக்கி படம் எடுப்பதைப் போல தன் கமல் கோடல் தாது பிணியவில. எப்படி தன் கமல் கோடல் தாது பிணியவில, அது குளிர்ச்சி பொருந்திய. பாருங்க, தன் என்றால் குளிர்ச்சி, கமல் என்றால் மனம் வீசக்கூடிய, கோடல் என்றால் எனது காந்தல், காந்தல் பூ எனது பிணியவில எனது மொட்டுக்கள் கட்டவிழ்ந்து மலர்ந்து காணப்படுதாம். எப்படியா குளிர்ச்சி பொருந்திய நறுமணம் கமலும் காந்தல் பூவின் மொட்டுக்கள் கட்டவிழ்ந்து மலர்ந்துனா அவ மலர்ந்து காணப்படுது. அது எப்படி மேல் நோக்கி இருக்கு. எப்படி மிகுந்த சினம் கொண்ட பாம்பினது படம் மேல் நோக்கி விளங்குவதைப் போல குளிர்ச்சி பொருந்திய நறுமணம் கமலும் காந்தல் பூவின் மொட்டுக்கள் கட்டவிழ்ந்து மலர்ந்தன. விளங்கிடுச்சா? அப்ப ரெண்டே ரெண்டு பூ தான். ஒன்று பிடவம் பூ, இன்னொன்று ரெண்டே ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று டிஎம்கே, டிவிக்கேங்கிற மாதிரி. இப்போ பாருங்க, எலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்களா? கண்டிப்பா. இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் நிலைமை பார்த்தீங்களா என்ன ஆயிடுச்சுன்ட்டு? ஆமா சார். பார்த்துருப்பீங்க. அப்போ அங்கே வேற நிலைமை போயிருச்சுன்னா, பரம்பரையாக ஆட்சி செய்த அந்த திராவிட கட்சிகள் எல்லாம் மீறி ஒரு நடிகர் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு தலைவனாக மாறி அங்கே அரசியலில் செல்வாக்கு செலுத்தி காணப்படுறார். சரி, இது வந்து ஒன்றும் ஆரோக்கியமான நிலைமை தான். பாரம்பரிய கட்சியிட ஊழல்வாதிகள் இல்லாமல் போயிட்டாங்க, அது வேற விஷயம். இன்னொன்று, அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த நிர்வாக பலம், அரசியல் பலம் ஒரு நடிகருக்கு, நடிகர் சேர்ந்த குழுவுக்கு இருக்குங்கிற ஒரு பெரிய ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு. சரியா? அது வேற விதம், அது வேற விஷயம், அது பொலிட்டிக்கல், அதை விடுவோம். இப்போ இங்கே வாங்க பிள்ளைகள், இங்கு ரெண்டு பூக்கள். ஒன்று என்னது, முதலாவது பூ என்னது? பிடவம் பிடவம். செடி. இன்னொன்று பிடவம் செடி. பிடவம் செடி. பூவா சொல்லுங்க, பூவா சொல்லிடுங்க. பிடவம் பூ, இன்னொன்று காந்தல் பூ. காந்தல் மலர். ஓகே. அப்ப ரெண்டாவது சீன் முடிஞ்சு. முதலாவது அந்த தேரையோட சம்பந்தப்பட்ட அந்த சூழலை விவரிச்சோம். அடுத்து மலரை சம்பந்தப்படுத்தி நம்ம ரெண்டாவது வச்சோம். மூன்றாவது என்னன்னு கேட்டா மிருகம், எனது மானோட சம்பந்தப்படுத்தி பார்க்க போறோம். சரியா? இப்ப கவனிங்க பிள்ளைகள். இப்ப தலைவன் என்ன செய்யறாருன்னு கேட்டா, தன் மனம் முழுக்க எண்ணம் யார் மேல இருக்கு? இப்ப என் ஆளை பார்க்க போறேன், பார்த்து சேதி சொல்ல போறேன். யார் வந்துட்டு இருக்கு அங்கிருந்து? தலைவன் வந்து கொண்டிருக்கிறார். தலைவனும் பக்கத்துல யார் இருக்கா? தேர்ப்பான். தேர்ப்பாகன். தேர்ப்பாகன் தான் இருக்காரு. சரியா? தேர்ப்பாகன் ஏறி உட்காந்து பார்த்தா, ஐயோ ஏன்டா இந்த அயரை எடுத்தோம், இந்த அயருக்கு ஏன் ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதான் சொல்றது, அந்த காதல் தோல்வி உள்ளவர்கிட்டையும் அந்த காதல் செய்கிறவர்கிட்டையும் என்னது செய்யலாது, கதைக்க இயலாது, புலம்பிக்கிட்டே இருப்பானுங்கன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. அப்போ இவர் என்னன்னு கேட்டா, ஐயோ அவளை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு புலம்பிக்கிட்டே வரார். கொஞ்சம் வேகமாக போங்க, வேகமாக போங்க. இதுக்கு மேலே என்னையா வேகமாக போகிறது, நான் காரை ஓட்டுறேன், தேர்த்துனே ஓட்டுறேன்ட்டு அவர் சொல்லி பார்க்குறேன். ஏன்னா இது என்னன்னு கேட்டா, இவருக்கு ஆவேசம், தலைவியை பார்க்கணும், அந்த ஆர்வம் தான் இங்கே என்னது, அந்த அவசரத்துக்கு காரணம். சரியா? இந்த இடத்துல அவர் பார்க்கும்போது அந்த தலைவியோடு அந்த சேர்ற அந்த அந்த எண்ணம் தான் அவருக்கு வந்து கொண்டே இருக்கு, எதை பார்த்தாலும். சரி, இங்கிட்டு சைடில் கொஞ்சம் பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு திரிமறுப்பு இரலை தெல்லறல் பருகி காமர் துணையோடு ஏமுறவதிய முருகிய கொம்புகளுடைய ஆண்மான் தெளிந்த நீரினை பருகிவிட்டு. எப்படியா? முருகிய கொம்புகளுடைய ஆண்மான் என்ன செய்யுதுன்னு கேட்டா, தெளிந்த நீரை பருகிவிட்டு, நல்லா தெளிந்த நீரை பருகிட்டு காமர்த்தினோடு ஏமுறவதிய விருப்பமுடைய தன் துணையான பெண்மானோடு இன்பமாக தங்கியதுதான். சரியா? விளங்குதா? அப்ப என்னன்னு கேட்டா, இங்கு ஆண்மான் பெண்மானோட இன்பமா தங்குதான். அதாவது அவங்க அவங்க உறவு கொள்றாங்க. சரியா? அப்ப இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த வந்து ஒரு 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 விஷயத்தை நாசுக்கா சொல்ல வர்றாரு. யாரு? புலவர் நாசுக்கா சொல்ல வர்றாரு. அதாவது இப்போ நிறைய பாடல்களில் வந்து நிறைய விரசங்கள் இருக்கும், காம ரீதியான விஷயங்களை சொல்றதுக்கு விரசம் இருக்கும். நேரடியாக அந்த அந்த கவி வரிகளுக்கு இப்போ ஓப்பனாக சொல்லிடுறாங்க. ஆனால் முன்னே பாடல்கள் என்ன செய்வாங்க, அந்த இடைக்கால பாடல்கள்லாம் அந்த பாடல் வரிகள் வந்து எல்லாருக்கும் விளங்காது. ஆனால் ஆழமாக யோசிச்சோம்னா டபுள் மீனிங் மாதிரி இருக்கும், விளங்குதா? ஆனால் இங்கே என்னன்னு கேட்டால், அவர் என்ன செய்யறான்னு கேட்டால், இவருடைய எண்ணம் முழுக்க தலைவியோடு சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவர் வந்து கொண்டிருக்காரு. இவர் எட்டி பார்க்கும்போது இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஆண்மான் தனது பெண்மானோடு இன்பமாக தங்குற அந்த விஷயத்தை அவர் பார்க்குறார். அது என்னன்னு கேட்டால் காதல். அந்த இடத்துல என்னது, அந்த ஆண்மானும் பெண்மானும் தனது அன்பை பரிமாறி இருக்கக்கூடிய சூழலை அவர் பார்க்கும்போது இவருக்கு எங்கே எண்ணம் போகுதுன்னு கேட்டால், தலைவியோட நான் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் போகுது. இல்லைங்கதா? அது தான் இந்த இடத்துல சொல்கிறது, அதான் உண்மை.
சரியா? அப்ப விருப்பமுடைய தன் துணையான பெண்மானோடு என்ன செய்து இன்பமாக தங்கியது. எது? முருகிய கொம்புகளுடைய ஆண்மான் தெளிந்த நீரினை பருகிவிட்டு விருப்பமுடைய தன் துணையான பெண்மானோடு இன்பமாக தங்கியது. விளங்குதா? இது எத்தனாவது சீன்? 3வது சீன். தெளிவா உங்களுக்கு? அப்ப இது வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் சங்க செய்யுள் சங்ககாலம் படிச்சிட்டீங்களா பிள்ளைகள்? ஸ்கூல்களில் சங்ககாலம் படிச்சீங்களா? சங்ககாலம் படிச்சேன் படிக்கும்போது சார். உள்ளுறைவும் இறைச்சி பொருள் 2 விஷயங்கள் இருக்கு, படிச்சீங்களா? ஓ சார். என்னது உள்ளுறைவும்னா? என்ன உள்ளுறைவும்னா என்ன? சொல்லுங்க யாராவது. அதாவது பிள்ளைகள் சங்ககால செய்யுள்களில் ஸ்பெஷலே அதுதான், உள்ளுறைவும் இறைச்சி பொருளும். தனியாக நம்ம படிப்போம். இப்போ நம்ம மேலோட்டமாக அதை சொல்கிறேன், இது அப்புறம் கேள்வி பதில் போகும்ல சொல்கிறேன்னு கேட்டால், அதாவது ஒரு 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 விஷயத்தை காதல் சார்ந்த விஷயம் இருக்குதுன்னு, அந்த காதல் சார்ந்த விஷயத்தை அல்லது காமம் சார்ந்த விஷயத்தை நேரடியாக சொல்கிறது வந்து ஒரு அனீசியாக இருக்கும். அனீசின்னு என்னது? இப்போ நம்ம இடக்கரடக்கல் படிக்கிறோம். அந்த இடக்கரடக்கல் தமிழில் இடக்கரடக்கல்னு ஒரு ஒரு தலைப்பு இருக்குதுன்னு பிள்ளைகள். என்ன இடக்கரடக்கல்னா? சபையில் கூற முடியாத வார்த்தைகளை என்ன செய்யுது? மறைத்து வேறு மொழியில் சொல்கிறது. உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். உதாரணம் சொல்லுங்க. கால் கழுவி வந்தேன். சரியா? மலம் கழுவி வந்தேன், அதை நேரடியாக சொல்றது. கால் கழுவி வந்தேன்னு சொல்றது, அது சொல்றதுக்கு ஒரு ஒரு தயக்கம். எனவே இவ்வாறான காம ரீதியான காதல் ரீதியான விடயங்களை நேரடியாக சொல்றதுக்கு பதிலாக என்ன செய்வார்னு கேட்டா, அந்த என்ன சொல்றது, ஒரு ஒரு அனீசியா இருக்கிறனால அதை ஒரு ரெஸ்பெக்டா ஒரு நாசுக்கா சொல்றது என்னதுன்னா, இயற்கை சம்பவங்கள் என்ன செய்வாங்கன்னு பார்ப்பாங்க. இயற்கை கருப்பொருட்கள் இருக்குதானே, அது மிருகமா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், தாவரங்களா இருக்கலாம். கருப்பொருட்கள் உணவு என்ன செய்யணும்னா ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணி அந்த சம்பவத்தினூடாக அந்த சம்பவத்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மைக்கும் பார்த்தா அந்த சம்பவத்தை சொல்ல வரதில்லை. சம்பவத்தினூடாக அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை கிரியேட் பண்ணி அந்த சம்பவத்தை கூறுவதனூடாக ஒரு காதலையோ காமத்தையோ சொல்ல வாருது. விளங்குதா? இப்போ இந்த இடத்துல உள்ளுரையும் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, இங்கு தலைவனும் தலைவியும் ஒன்றாக இணைய வேண்டும் என்கின்ற எண்ணம் தலைவனிடம் இருக்கின்றது என்கின்ற ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்லலாதுன்னு. அதனால என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அழகான ஒரு உள்ளுரையும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. எனது மிகுந்த எனது குளிர்ச்சி பொருந்திய நன்ம சாரி முருகிய கொம்புகளுடைய ஆண்மான் தெளிந்த நீரினை பருகிவிட்டு விருப்பமுடைய தன் துணையான பெண்மானோடு இன்பமாக தங்கியதுன்னு சொல்லும்போது நம்ம நினைச்சுக்கொள்ளணும், இது தலைவனின் மனநிலை இங்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பிறகு கேள்வி பதில் பார்க்கும்போது பார்ப்போம். இதுக்கு இந்த இடத்துல தேரை வந்துச்சு, பூக்கள் வந்துச்சு, இடையில மான் வந்ததுக்கு காரணம் அதுதான். ஒரு மனநிலையை உணர்த்தணும், நேரடியாக உணர்த்த இயலாது. எனவே இயற்கை சம்பவங்களூடாக தான் உணர்த்தணும். எனவே அங்கு அந்த பருவத்தில் அந்த மானிண்ட செயற்பாடினூடாக தலைவனின் மனநிலையை அவர் உணர்த்த முற்படுறார். தெளிவா? தெளிவா? 3வது சீன் தெளிவா? பேசுங்க பிள்ளைகள். ஓ சார். ஓகே, அப்ப 4வது சீன் பாருங்க, கடைசியா முடிய போகுது. காடு கவின் பெற்ற தன்பத பெருவழி. இவ்வாறு காடு அழகு பெற்று விளங்கும் குளிர்ந்த பருவத்தில் பெரிய வழியில எல்லாம் காட்டை பார்த்தா அழகுதான். இங்கிட்ட பார்த்தா ஒரு பக்கம் தேரை, இன்னொரு பக்கம் வந்து பள்ளத்தில் நீர் நிறைந்து காணப்படுது. இங்கிட்டு பார்த்தோம்னா அது இசையெழுப்பி கொண்டிருக்கு. அங்கே பார்த்தோம்னா என்னது பிடவம் பூவும், என்னது இன்னொரு பூ என்னது என்னது காந்தல் பூ. சொல்லுங்க. காந்தல் பூ சார். காந்தல். காந்தல் பூ ஒரு பக்கம் பிடவும் பூ மலர்ந்து அழகா நுண்மணல்ல உதிர்ந்து காட்சி அளித்து கொண்டிருக்கு. இங்க பார்த்தோம்னா ஆண்மான் பெண்மானோடு கூடி முயங்கி கொண்டிருக்கு. சரி, இவ்வாறு காடே அழகு பெற்று விளங்கும் குளிர்ந்த பருவத்துல பெரிய வழியில யாரு போய் கொண்டிருக்கா? யார் போய் கொண்டிருக்கா? தலைவன் போய் கொண்டிருக்கார். யாரோட போய் தேர்ப்பகனா. தேர்ப்பாகனோட. அப்ப இந்த தேர்ப்பாகன்ட்ட சொல்றாரு அவர் என்னன்னு கேட்டா, தேர்ப்பாகா ஓடு பரி மெலியா கொசுவல் புறவி தாழ் தாழ் தார்மணி தயங்கு புய்யம்ப ஊர்மதி தேரே. என்ன சொல்றாரு? குறையாத வேகத்தில் ஓடும் கொய்த பெற்ற பிறரிமையினை கொண்ட குதிரையின் மாலையில் உள்ள மணிகள் கால்வரை தாழ்ந்து ஒலிக்கும் அசைந்து ஒலிக்கும்படியாக தேரை ஓட்டுவாயாக. என்ன சொல்றாரு? அதாவது குதிரை குதிரை இருக்குதானே, குதிரை இருக்குதானே, தேர்ல தானே போய்கிட்டு இருக்காரு. எனவே குறையாத வேகத்தில் ஓடுதான். அதாவது கூடமுள்ள நியூட்டலாக போய்கிட்டு இருக்கு. இவ்வாறு குறையாத வேகத்தில் ஓடும் அந்த 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 குதிரையின் உருவத்தை சொல்றாரு. கொய்த பெற்ற பின்னாடி அந்த பிடரிமை இருக்காது, வெட்டியிருக்காங்க, அதாவது சேக்கு வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெட்டியிருக்காங்க நல்லா.
நெட்டா வெட்டியிருக்காங்க. அதோட உருவத்தை மணக்கண்மன் எடுத்துறாரு. கொய்தப்பட்ட பிறரிமையினை கொண்ட குதிரையின் குதிரைக்கு மாலை போடப்பட்டிருக்கு. சரியா, அந்த மாலையில வந்து மணிகள் இருக்கு கீழே. சரியா, எனவே மாலையில் உள்ள மணிகள் இப்போ சாதாரணமாக பஸ் போகுதுன்னு வைங்களேன், பஸ் மிக வேகமாக போன என்ன ஆகும்? ஐயோ, பயமா இருக்கும் நமக்கு. சீட்டு அது பஸ்ஸே குலுங்குற மாதிரி இருக்கும். அதே மெதுவாக போகுதுன்னு வைங்களேன், ஒரு பஸ்ஸுகள் அப்படி தான் போகும், மெல்ல போய்கிட்டு இருக்கும். அந்த அந்த கேர்டன் போட்டிருக்கும் தானே ஜன்னல்ல, அது கூட அசையாது. சரி, அது கூட அசையாது. இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டால், வேகமாக போ அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ஒரு இதாக சொல்கிறாருன்ற மிக அதை நல்லா விரிவுபடுத்தி சொல்கிறாருன்னு கேட்டால், குறையாத வேகத்தில் ஓடும். இது வந்து குறையாத வேகத்தில் நியூட்ரலாக தான் போய்கிட்டு, இந்த வேகம் எனக்கு பத்தாது. சரி, அதுவும் கொய்தப்பெற்ற பிடரி அந்த 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 குதிரையை விழிக்கிறாரு. கொய்தப்பெற்ற பிடரிமையினை கொண்ட குதிரையின் மாலையில் உள்ள மணிகள், மாலை போட்டிருக்க அந்த மாலையில் உள்ள மணிகள் இருக்குது தானே, அந்த மணிகள் கீழே அது என்ன செய்யணும்? வேகமாக போகும்போது, குதிரை வேகமாக போனால் என்னது, அந்த மேலையும் கிளையும் வந்துட்டு போகும். எது? அந்த மாலையில் அந்த அடிப்பகுதியில் தான் மணி இருக்கும், அது மேலையும் கிளையும் அப்படியே குலுங்கிட்டு வரும், தெரிப்படைஞ்சிக்கிட்டு இருக்கும் அங்கிட்டும் இங்கிட்டும். எனவே இவர் சொல்றாரு, மாலையும் அசையாமல் இருக்கு, என்னது அதுவும் குதிரையும் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு, என்னமோ இந்த செத்தவன் கையில் வெத்தலை கொடுத்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதனால நீ இந்த வேகம் எனக்கு பத்தாது. மாலையில் உள்ள மணிகள் என்ன செய்யணும்னு கேட்டா, கால் வரை தாழ்ந்து அசைந்து ஒலிக்கணும், சத்தம் வரணும். எனக்கு சத்தமே வரல. சரியா, அப்ப என்னது, வேகமா போ. சரியா, இந்த வேகம் பத்தாது, வேணுமா உனக்கு மீட்டருக்கு 5 ரூபா சேர்த்து தரேன், என்ன செய்வேன், நீ போ, மிக வேகமா போ. எனவே மாலையில் உள்ள மணிகள் கால்வரை தாழ்ந்து அசைந்து ஒலிக்கும்படியாக, மாலையில் உள்ள மணிகள் கால்வரை தாழ்ந்து கீழே போயிட்டு அப்படி மேலே வர அசைந்து ஒலிக்கும்படியாக, ஊர்மதி தேரை ஓட்டுவாயாக, வேகமாக தேரை ஓட்டுவாயாக. ஏன் ஏன் இப்படி அவசரப்படுற அப்படின்னு இவர் கேட்கிறார். யார் கேட்கிறா? பாகன் யார்கிட்ட கேட்கிறாரு சொல்லுங்க. தலைவன். தலைவன், என்ன அவசரம் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்றாரு, உனக்கு தெரியாது. இப்படி காதல் கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சரியா, சீர்மிகவும் நம்பையிற் புரிந்த கொள்கை. என்னது, நம்பையிட்டு இருக்கு, நம்பைட்னா பன்மையாக பார்க்கக்கூடாது. சரியா, அது என் வயிற்றாக தான் பார்க்கணும். இது தலைவனிடம். சீர்மிகவும் நம்பையிற் புரிந்த கொள்கை, அதாவது சிறப்பு மிகும்படியான என்னிடத்தில் விரும்பிய கொள்கையினை உடைய. சரியா, இந்த ஏன் கொள்கைன்னு கேட்ட பிள்ளைகள், இந்த இடத்துல இந்த முள்ளினத்துல காதல் ஒழுக்கம் என்னது? இருத்தல் என்ன? இருத்தல் என்ன? காத்திருக்கு. காத்திருக்கணும். சரியா, யோசிச்சு பாருங்க. இப்ப தலைவன் இல்ல. சரியா, தலைவன் இல்ல அப்படிங்கிறதுக்காக தலைவி, சரியா, இன்னொரு மனம் புரிந்து கொண்டால் இன்னொரு ஆடனோட சேர்ந்து இருப்பாளா? இல்ல சார். அது காதல் இல்ல தம்பி. அதான் 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 சொல்றேன். கொள்கை என்னன்னுடா, இவரோட கொள்கை என்னன்னுடா, ஒருவனுக்கு ஒருத்தி, அதாவது தலைவன் வரும் வரைக்கும் நான் அவனுக்காக காத்திருப்பேன், என் இதயத்தில் அவனை தவிர வேற எவருக்கும் இடமில்லை என்றபடி அந்த கொள்கையோடு அவள் என்ன செய்யறாளுங்கடா, காத்துக்கிட்டு இருக்கார். அவர் எந்த கொள்கையோடு இருந்தார் நமக்கு தெரியாது, அவர் அங்க போயிட்டு. சரி, ஆனா தலைவி என்ன செய்கிறாள்? சிறப்பு மிகும்படியான என்னிடத்தில் விரும்பிய கொள்கை என்னது? அந்த அன்பு. அந்த அன்பு மிகும்படியாக அவள் என் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாள். சரியா, சிறப்பு மிகும்படியான என்னிடத்தில் விரும்பிய கொள்கையினுடைய சீர்மிகு நம்பை புரிந்த கொள்கை உடைய அறிவை அவட அழக வர்ணிக்கிறார். என்றால் அழகிய, என்றால் மாமை நிறம், மாநிறம். எனவே அவள் அழக சிறப்பிக்கிறார். அழகிய மாமை நிறம். பாட்டு கொடுக்கணும் என்னது, ஒரு பாட்டு இருக்கு, அந்த அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அடுத்தவர் என்ன, அவளுக்கு இணையும், சொல்லுங்க அந்த பாடல். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு நிகரும், அவள் அப்படி ஒன்றும் கலர் இல்லை, ஆனால் அது ஒரு குறை இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அப்போ இவர் என்னத்தான் இருந்தாலுமே காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி இந்த இடத்துல இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அழகிய மாமை நிறத்தினுடைய மாந்தளின் நிறம், மாநிறம் உடைய என் இளம் தலைவியை எனது துன்னகம் விரைந்து சென்று அடைவோம்னு பன்மையாக சொன்னாலும் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறார், இல்லை காசு கொடுத்து அங்கே அனுப்பிடுவார். ஆனால் இதில் துன்னகம் விரைந்து சென்று அடைவோம், அப்போ வேகமாக போய் சேருவோம். ஏன்னு கேட்டால், என் மீது விருப்பம் கொண்டு அவள் என்ன செய்கிறாள், காத்து கொண்டிருக்கிறாள். அழகிய இளம் தலைவி என்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாள். எனவே அவளை மிக வேகமாக சென்று நான் சந்திக்க வேண்டும், எனது காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அவர் என்ன செய்கிறாரு, சொல்றாரு. விளங்குதால் பிள்ளை, இதுதான் பிள்ளை இந்த பாடல். தெளிவாயிடுச்சா உங்களுக்கு? தெளிவாயிடுச்சா? இந்த பாடல்ட அந்த ஒவ்வொரு விடயங்களும் நான்கே விஷயம். முதலாவது இப்படி வச்சுக்கோங்க, முதலாவது தேரை, ரெண்டாவது மலர், மூன்றாவது மான், நாலாவது என்ன? நாலாவதுக்கு ஒரு சோட்டா சொல்லுங்க ஏதாவது. குதிரை. குதிரைன்னு வச்சா அப்ப 4 விஷயம் தான்.
சரி, அந்த 4 விஷயம் மனக்கண்ணில் இருந்தா தேரைனா உங்களுக்கு முன்னுக்குள்ளதெல்லாம் ஞாபகம் வந்துடும். என்னது? மழை பெய்யுறது, பள்ளத்தில் நிறையுது, சத்தம் போடுறது, நீண்ட ஒலிக்கிறது. அடுத்து மலரை வச்சுட்டா பிடவும் மலரும், என்னது? காந்தல் மலர். காந்தல். அது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மான்னு சொன்னா அது செய்யற சேட்டைகள் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், மறக்க மாட்டீங்க. அடுத்து கடைசியா வந்து இவர்கிட்ட அவசரம் இருக்குது தானே, இந்த மான் என்னது, சொல்ற என்னது, குதிரை. சரி, குதிரை வேகமா ஓட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா விஷயம் வந்துடும். அப்ப இது வந்து என்னட்டா ரெண்டு விதமா வரும். ஒன்று செய்யுளை கொடுத்து உங்களுக்கு கேள்வி வரும், இன்னொன்று சிறுகுறிப்புலேயே வரலாம். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், சிறுகுறிப்புக்கு வந்தால் செய்யுள் கொடுக்க மாட்டாங்க, நம்ம மனக்கண்ணில் நம்ம நிறுத்தினாங்க விஷயத்தை அப்படியே ஒன்றா அந்த 4 தலைப்பையும் நம்ம எழுதி வச்சுட்டு எழுதுனோம்னா ஓகே, விளங்கிச்சா? அப்போ இதுதான் பாடலில். இப்போ நம்ம இன்னும் இதுக்குள்ளே போகல, ஒட்டுமொத்த பொருளையும் பார்க்கல. இப்போதைக்கு நம்ம மேலோட்டமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். இப்போயே உங்களுக்கு தெளிவு வந்திருக்கும். தெளிவு வந்திருக்கா? இப்போ நம்ம பொருளாக பார்க்க போகிறோம். தெளிவு வந்துருச்சு அப்போ அந்த அட்டவணை ரீதியாக பார்க்கும்போது. ஆம் சார். ஓகே, பாருங்க. பாகனே, ஒலிக்கின்ற மழை பொழிந்தமையால் பயன் மிகுந்த முனைநிலத்திலே நீரினுடைய ஆழமான பள்ளங்களில் பிளந்த வாயினை கொண்ட தேரைகள் சிறிய பல வாத்திய கருவிகள் உண்டு சேர்ந்து ஒலிப்பதைப் போல நீண்ட வழிகளெல்லாம் ஒலித்தன. நீண்ட வழிகளெல்லாம் ஒலித்தன. கவனி. குறும்புதலாக பறந்திருக்கும் விடவும் சரி நீண்ட காமினியுடைய மலர்கள் செம்மையான நிலத்தின் நுண்மணலில் உதிர்ந்து அந்நிலத்தை அழகு செய்தன. மிகுந்த நறுமணம் கமலும் காந்தல் பூவின் மொட்டுக்கள் கட்டவிழ்ந்து மலர்ந்தன. முருகிய கொம்பினை உடைய ஆண்மான் தெளிந்த நீரினை பருகிவிட்டு விருப்பமுடைய தன் துணையான பெண்மானோடு இன்பமாக தங்கியது. இவ்வாறு காடே அழகு பெற்று விளங்கும் குளிர்ந்த பருவத்தில் பெரிய வழியிலே குறையாத வேகத்தில் ஓடும் கொய்த பெற்ற பிடரி மயிரினை கொண்ட குதிரையின் மாலையில் உள்ள மணிகள் கால்வரை தாழ்ந்து அசைந்து ஒலிக்கும்படியாக தேரை ஓட்டுவாயாக. சிறப்பு மிகும்படியாக என்னிடத்தில் விரும்பிய கொள்கையினை உடையவளும் அழகிய மாமை நிறத்தினை உடையவளுமான இளம் தலைவியை விரைந்து சென்று அடைவோம். விளங்கிடுச்சா? தெளிவா? சொல்லுங்க. தெளிவா பொருள் விளங்கிச்சா? அப்ப தெளிவு ஒன்று வந்துச்சா உங்களுக்கு? பாடல் பெரிய பாடல் தான். தெளிவு ஒன்று வந்துச்சா உங்களுக்கு? மறக்குமா? மறக்குமா நெஞ்சம்? இல்ல இல்ல சார். சார். ம். ஓகே. அப்ப இதுதான் பிள்ளைகள் நம்ம பார்த்த விஷயம். சரி, அப்ப இதுக்குள்ள நிறைய இருக்கு. இந்த பக்கம் நிறைய இருக்கு உங்களுக்கு. டியூட்ல இருக்கு பாருங்க. பிரதான கூற்று என்ன, அதில் விளக்க குறிப்புகள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த டியூட்லாம் படிக்கிறது. பாருங்க, இந்த கேள்வி பதில் எப்படி இப்படி வரும் எல்லாம் அழகா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஓகே. அந்த அடிப்படையில் நம்ம ஒரு மணித்தேலுக்கு மேலே நம்ம போய் கொண்டிருக்கோம் பிள்ளைகள். அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கு செய்யுளை பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம என்னன்னு கேட்டால் அந்த கேள்வி பதிலையும் நம்ம பார்ப்போம் இடையில. அது இல்லாமல் கவிதைகளுக்கு இணைஞ்சவங்களுக்கான அந்த பேலன்ஸ் வந்து நடக்கும். சரி, அப்படி விட்டுட்டு போயிட மாட்டேன், நீங்கள் யோசிக்காதீங்க. சரியா? அதை நான் செஞ்சிருவேனா. பெரும்பாலும் நான் முடிச்சிட்டோம். ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். மற்ற அந்த ஏற்கனவே ஃப்ரீ கிளாஸில் செஞ்சதையும் சேர்த்து போட்டிருக்கேன். அதில் மேலதிகமான நான் நினைக்கிறேன் பாஞ்சாலி சபதமும் இன்னொரு கவிதை இருக்கிறது, குயில் பாட்டும். அது பார்த்தா பேலன்ஸ் ஆயிரும், எல்லா கவிதையும் பார்த்த மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. அந்த அடிப்பில் அதையும் நம்ம முடிப்போம். அது இல்லாமல் உங்களுக்கு மாதாந்த வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு. க்ரௌட் இணைஞ்சு கொண்டிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்தால் அதையும் இணைச்சிக்கலாம். அது இல்லாமல் அடுத்த தொடர் வந்து சங்க செய்யுளும் ப்ளஸ் திருக்குறளும் 3 நாள் ப்ளஸ் இன்னொரு நாள் சேர்த்து எடுப்பேன், அது முடியாட்டி. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய திருக்குறள் முழுமையும் பார்க்கணும், சங்க செய்யுள்லாம் பார்க்கணும். சரி, அதனால் டைம் ஒன்று போகும். பாருங்கள், ஒரு செய்யுளுக்கு எவ்வளோ நேரம் போகுது. சரியா? அந்த அடிப்படையில் நீங்கள் அதிலையும் இணைஞ்சு கொள்ளலாம். சரியா? ஓகே பிள்ளைகள், அந்த அடிப்படையில் நிறைய பேர் என்ன செஞ்சீங்க, ஷேர் பண்ணீங்க லிங்கை. அதனால் புதிய மாணவர்கள் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பயன்மிக்கதாக இருந்திருக்கும். சரியா? எனவே ரொம்ப நன்றி பிள்ளைகள். அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் அடுத்த கிளாஸ் ஒரு ஃப்ரீ கிளாஸ்னு போடுவோம். விருப்பமானவங்க நீங்கள் என்ன செய்யலாம் கேட்டால் தாராளமாக வந்து நீங்கள் நம்மளோட மந்த்லி கிளாஸ்லையும் ப்ளஸ் தொடர்லையும் நீங்கள் நினைச்சுக்கொள்ளலாம். அதுக்கான போஸ்டர்ஸ் எல்லாம் நான் குரூப்பில் போடுவேன். சரியா? ஓகே. இன்றைய கிளாஸ் எப்படி இருந்துச்சு? பிரயோசனமாக இருந்துச்சா? இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சா? ஆமா சார். ம். ஆமா சார். ஓகே. ஓகே பிள்ளைகள், அப்போ நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார். சொல்லுங்க. சார் 12th கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா இப்ப பாதியில இருந்து ஜாயின் பண்ணா பரவாயில்லையா சார்? இல்லை ஃபாதி இல்லை, நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல கிளாஸ். ஏற்கனவே நான் அந்த எக்ஸாம் பேஜ் போன பிறகு நம்ம தொடர் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால் ஃபஸ்ட்டில் தான் போகும். சரியா? அதனால் இப்போ 13 போகும், 12 போகும். அப்போ நீங்கள் 12க்கு வரலாம், 13க்கு வரலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் அது சிலபஸை முடிச்சுக்கொள்ளலாம். சரியா? க்ரௌட் கொஞ்சம் சேர்ந்தா தான் நம்ம அது ஈஸியாக இருக்கும். நான் தனித்தனியாக செய்கிறதுக்கு. சரி, இப்போ குரூப் 1 தான் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு க்ரௌட் சேர்ந்தோன்னா அது தனித்தனியாக பிரியும். 2026, 27, 28ன்னு. சரி, அதுக்கு பிறகு தனித்தனியாக போகும். 12 சிலபஸ் தனியாக போகும், 13 சிலபஸ் தனியாக போகும். அப்போ 13ல் உள்ளவங்க 12க்கும் வரலாம்னா வரலாம், அது பிரச்சனை இல்லை. அது 12ல் வரவங்க 13க்கு வரணும், அதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 2 கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணால் அது தனியாக உங்களை
சிலபஸை மட்டும் முடிச்சா போதும் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். சரியா? ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே பிள்ளைகள். அப்போ அடுத்த கிளாஸ் நான் லிங்க் அனுப்பும்போது ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். நீங்களும் வாங்க. நன்றி, வணக்கம்.